உலகம் உண்மையிலேயே மத ரீதியாக இருந்திருந்தால் வறுமை நீண்ட காலத்திற்கு முன்பே ஒழிக்கப்பட்டிருக்கும். மத உணர்வுகளை கொண்ட ஒரு நபர் இவ்வளவு பயங்கரமான வறுமை, கொடுமை மற்றும் அநீதியை எதிர்கொண்டு அமைதியாக உட்கார முடியாது. ஆனால் இன்றைய துறவிகளும் ஞானிகளும் இந்த வறுமையை எளிதில் சகித்துக்கொள்வது மட்டுமல்லாமல் அதை பாதுகாக்க பல்வேறு சாக்கு போக்குகளையும் வகுக்கிறார்கள். கடந்த கால வாழ்க்கையில் செய்த பாவச் செயல்களின் விளைவாக வறுமை இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வறுமைக்கான உண்மையான காரணத்தை விளக்குவதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இந்த வாதங்களை புரிந்து கொள்ள ரயில்களை கவனியுங்கள். 2 ரயில் பெட்டிகளுக்கு இடையிலான இடையகங்கள் அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயற்படுகின்றன. எவ்வளவு வலுவான அதிர்வு இருந்தாலும் இடையகங்கள் முழு அதிர்ச்சியையும் உறிஞ்சுவதால் உள்ளே இருக்கும் பயணிகள் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இன்று சமூகத்திலும் இதேதான் நடக்கிறது. வறுமை, துன்பம் மற்றும் அநீதியின் உண்மையான அதிர்ச்சிகள் பொதுமக்களை சென்றடைவதில்லை. இதற்காக மதவாதங்கள் ஒரு இடையகமாக பயன்படுத்தப்படுகின்றன. மக்கள் வறுமையுடன் போராடுகிறார்கள். ஆனால் துறவிகளும் ஞானிகளும் நீரூற்றுகளைப் போல ஒவ்வொரு கேள்வியையும் உள்வாங்க முன்வருகிறார்கள். அவர்கள் உண்மையான தீர்வுகளை வழங்குவதில்லை. மாறாக வறுமையே புனிதமானது மற்றும் தவிர்க்க முடியாதது என்பதை நிரூபிக்கிறார்கள். இந்தியாவில் தங்களை மதவாதிகள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் சமூகத்திற்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் கொள்கைகளை உருவாக்கியுள்ளனர். வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானதாகவும் அழுக்காகவும் அநீதியானதாகவும் மாறினாலும் இந்த கொள்கைகள் அதிர்ச்சி மக்களை சென்றடைவதை தடுக்கின்றன. இன்று பிரசங்கிக்கப்படும் கர்மாவின் விதி அத்தகைய ஆபத்தான அதிர்ச்சி உறிஞ்சியாக மாறியுள்ளது. உங்கள் முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்களால் இன்று நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் என்று அது கூறுகிறது. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. இன்றைய வறுமை உங்கள் முந்தைய வாழ்க்கையில் செய்த எந்த பாவங்களாலும் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த சமூகமும் தொடர்ந்து பாவம் செய்வதால் ஏற்படுகிறது. சமூகத்தின் அநீதியான அமைப்பு, கூட்டு பேராசை மற்றும் கூட்டு குருட்டுத்தன்மை ஆகியவை பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருப்பதற்கு உண்மையான காரணங்கள். மதத்திற்கு உண்மையை பேசும் தைரியம் இருந்திருந்தால் துறவிகளும் மகாத்மாக்களும் அதிகாரம் மற்றும் சுயநலத்தின் எஜமானர்களை அறிந்தோ அறியாமலோ பாதுகாக்கவில்லை என்றால் இந்த உலகில் கம்யூனிசத்திற்கான தேவை இருந்திருக்காது. பூமி நீதிமான்களாக மாற முடியாததால் கம்யூனிசம் எழுந்தது. மதத்தை விட மதத்திற்கான சந்தையை பற்றி அதிக அக்கறை கொண்டவர்களால் அது பிடிக்கப்பட்டதால் மதம் மதமற்றதாக மாறியது. இன்றும் கூட அதே மக்கள் மதத்தை அதன் கழுத்தில் பிடித்துக் கொள்கிறார்கள். சத்தியத்தில் அல்ல, ஆனால் கட்டமைப்பு மற்றும் அதிகாரத்தை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டுள்ளனர். ஒவ்வொரு தனிமனிதனும் தனது சொந்த செயல்களின் விளைவுகளை சுமக்கிறான் என்ற எண்ணம் மிகவும் ஆபத்தானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நாம் தனியாக இல்லை, நாம் அனைவரும் ஒன்றாக கூட்டுச் செயல்களின் விளைவுகளை சுமக்கிறோம். சமூகம் அதன் செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறது. வறுமை என்பது தனிப்பட்ட செயல்களின் விளைவு அல்ல, மாறாக முழு சமூகத்தின் செயல்களின் பிரதிபலிப்பாகும். நான் ஒரு கதையை கேட்டேன். ஒரு ஃபக்கீர் ஒரு மசூதியின் அடியில் சென்று கொண்டிருந்தார். முல்லா மசூதியின் மினாரத்தின் மேல் அமர்ந்து அதான் தொழுகைக்கான அழைப்பு ஓதிக் கொண்டிருந்தார். திடீரென அவரது கால் வழுக்கி அவர் மேலிருந்து விழுந்தார். மினாரத் உயரமாக இருந்தது. வீழ்ச்சி பயங்கரமானது. ஆனால் அது நேரடியாக கடந்து சென்ற ஒரு ஃபக்கீரின் கழுத்தில் விழுந்தது. ஆச்சரியப்படும் விதமாக முல்லா உயிர் பிழைத்தார். விழுந்தவர் ஆனால் ஃபக்கீர் கழுத்தை உடைத்தார். ஃபக்கீர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது சீடர்கள் அவரை சந்திக்க வந்தனர். சிறிய நிகழ்வுகளில் கூட தங்கள் குரு ஏதோ ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டுபிடித்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் ஆர்வமாக இருந்தனர். எனவே அவர்கள், குருதேவ், இந்த உடைந்த கழுத்தில் ஏதாவது மர்மத்தை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டனர். ஃபக்கீர் சிரித்துக்கொண்டே, ஆம், நான் பார்த்தேன். இப்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. ஒருவர் விழலாம், ஆனால் வேறொருவரின் கழுத்தும் உடைந்துவிடும். இதுவரை விழுந்தவர் மட்டுமே கழுத்தை உடைப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இன்று வேறொருவரின் கழுத்தையும் உடைக்க முடியும் என்பதை என் கண்களால் பார்த்தேன். அவர் தொடர்ந்தார், உங்கள் முந்தைய பாவங்களால் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்கிறீர்கள் என்ற கூற்று இப்போது எனக்கு முற்றிலும் தவறானது. தனிப்பட்ட பிரிவினை, தனிப்பட்ட செயல்களின் கணக்கு எல்லாம் ஒரு மாயம். ஒவ்வொரு தனி மனிதனும் தனியாக வாழ்கிறான் என்ற இந்த அகங்கார கருத்து செயல்களை மட்டும் செய்வது அடிப்படையில் பொய். உண்மை என்னவென்றால் நம் அனைவரின் வாழ்க்கையும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டு ஒன்றை ஒன்று சார்ந்து மற்றும் ஒன்றுக்கொன்று செலுத்துபவையாக உள்ளன. உலகம் ஒரு வலை போன்றது. ஒவ்வொரு நூலும் மற்றொன்றோடொன்று பிணைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு பாவம் செய்தால் அதன் விளைவுகளை வேறொருவர் தாங்க முடியும். ஒருவர் நல்லொழுக்கத்தை சம்பாதித்தால் அதன் மகிழ்ச்சி வேறொருவரை அடையலாம். நாம் அனைவரும் ஒரு கூட்டு நிறுவனம். நாம் ஒன்றாக பாவங்களை அனுபவிக்கிறோம், ஒன்றாக நல்லொழுக்கங்களை அனுபவிக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக மதம் அகங்காரம் ஒரு பொய் என்று பராமரித்து வருகிறது. ஆனால் முரண்பாட்டை பாருங்கள்.
இந்த மதம்தான் தெரிந்தோ தெரியாமலோ அகங்காரத்திற்கு மிகப்பெரிய பலத்தை அளித்துள்ளது. அது ஒவ்வொரு நபருக்கும் நீ உன்னது பலனை அறுவடைக்கிறாய், நான் எனதை அறுவடைக்கிறேன் என்று கற்பித்துள்ளது. ஒவ்வொரு தனி மனிதனும் தனது சொந்த செயல்களின் விளைவுகளை அறுவடைக்கிறான் என்ற எண்ணம் இருக்கும்போது சமூகம் என்ற கருத்து அத்தகைய ஒரு சித்தாந்தத்தில் பிறக்கவே முடியாது. சமூகம் என்ற வார்த்தை அதன் அர்த்தத்தை இழந்துவிடும். பின்னர் தனி மனிதர்களின் கூட்டம் மட்டுமே எஞ்சியிருக்கும். கூட்டத்தில் எந்த சமூகமும் இல்லை. இந்த பூமி ஒரு சமூகமாக மாறுவதை மதம் தடுத்தது. அது அதை சிதறடிக்கப்பட்ட தனிநபர்களின் கூட்டமாக மாற்றியுள்ளது. நாம் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போதுதான் சமூகம் உருவாகிறது. நாம் எவ்வாறு ஒன்றாக வாழ்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதன் சாராம்சம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஆனால் ஒவ்வொரு நபரும் தங்கள் சொந்த விடுதலை, தங்கள் சொந்த இரட்சிப்பு, பாவம் மற்றும் நல்லொழுக்கம் பற்றிய தங்கள் சொந்த கணக்கீடுகளில் மூழ்கியிருக்கும்போது சமூகம் அதன் அர்த்தத்தை இழக்கிறது. இந்த நாட்டில் தெளிவாக தெரியும் சுத்த சுயநலம், ஒவ்வொரு நபரும் தங்கள் சொந்த அக்கறையில் மட்டுமே மூழ்கியிருப்பது தீயவர்களின் தவறல்ல, மாறாக நல்ல மதவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்களின் தவறு. உங்கள் இரட்சிப்பை கண்டுபிடியுங்கள், உங்கள் பாவங்களை மறந்துவிடுங்கள், உங்கள் நற்பண்புகளை சேகரிக்கவும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சமூகம் என்று எதுவும் இல்லை. இந்த சிந்தனையே இந்தியாவின் சமூக வாழ்க்கையை ஒரு பைத்தியக்காரத்தனமாக மாற்றிவிட்டது. ஒரு கொடூரமான கொடுமை, ஒரு அழுகும் குழி. ஒவ்வொரு நபரும் தங்களை பற்றி மட்டுமே மூழ்கியுள்ளனர். இந்த பதட்டத்தில் ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளில் அந்த கிராமத்தில் ஒரு மனிதனுக்கு பல்வலி ஏற்பட்டது. உலகின் மிகவும் அன்பான, மிகவும் அப்பாவி மனிதர்களில் ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த செய்தி கூட்டத்தில் பரவியது. நீங்கள் கேட்டீர்களா, மரியாளின் மகன் இயேசு என்று தூக்கிலிடப்படுவார். ஆனால் அந்த மனிதன் எல்லோரிடமும் அதையே சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் பல்வலி மிகவும் வேதனையாக இருக்கிறது. இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. நான் மருந்து தடவினேன், ஆனால் அது உதவவில்லை. என் பல்வலி மிகவும் வேதனையாக இருக்கிறது. மக்கள் அவரை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள். பரவாயில்லை, பல்வலி நீங்கும். முதலில் கிராமத்தில் மிகவும் பிரியமான மனிதர் சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் அதே பதிலை சொல்வார். ஆம், அது போகும். ஆனால் என் பல்வலி மிகவும் வேதனையாக இருக்கிறது. முழு கிராமமும் கொந்தளிப்பில் இருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இந்த மனிதனின் உலகம் அவனது பல்வலி வலியால் சுருங்கி போயிருந்தது. அவனால் தன்னை தவிர வேறு எதையும் பார்க்க முடியவில்லை. இதுதான் நமது நிலை. சமூகம் எரிகிறது, தலைமுறைகள் நசுக்கப்படுகின்றன, அநீதி அதிகரித்து வருகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த பல்வலியிலேயே மூழ்கியிருக்கிறான். மதம் நம்மை மிகவும் தனிமைப்படுத்தி மிகவும் சுயநலவாதியாக்கியுள்ளது. கூட்டு வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் மறந்துவிட்டோம். ஒவ்வொரு நபரும் தனது சொந்த சிறிய பிரச்சனைகளில் மூழ்கியிருக்கிறார்கள். மேலும் நாட்டின் கூட்டு துன்பத்தை யாரும் பார்ப்பதில்லை. ஒரு தனிநபரின் வலி பெரிதாக தெரிகிறது, ஆனால் ஒரு தேசத்தின் வலி சிறியது. இது என்ன வகையான குருட்டு புரிதல்? ஒரு நபர் ஒரு நாளில் சிலுவையில் அறையப்படுகிறார், ஆனால் ஒரு தேசம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிலுவையில் அறையப்படுகிறது. இந்தியாவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீண்ட வேதனையான முடிவில்லாத போராட்டத்தில் சிலுவையில் அறையப்பட்டுள்ளது. ஆனால் எல்லோரும் நாடு சிலுவையில் அறையப்படட்டும், என் பல்வலி முதலில் குணமடையட்டும், என் துன்பம் முக்கியம், மற்ற அனைத்தும் பின்னர் வரட்டும் என்று கூறுகிறார்கள். எல்லோரும் தங்கள் சொந்த பல்வலியை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். இந்த மதவாதிகள் கற்பித்த போதனை இதுதான். தனிநபர் முதலில், சமூகம் இரண்டாவது. அவர்களின் சொந்த துன்பம் முதலில், அனைவரின் துன்பமும் பின்னர். அவர்களின் சொந்த இரட்சிப்பு முதலில், உலக விடுதலை பின்னர். ஆனால் இந்தியாவில் பிறந்த அனைத்து பெரிய மனிதர்களும், புத்தர், மகாவீரர் அல்லது நானக் என யாராக இருந்தாலும், ஒரு வகையில் ஆழ்ந்த கம்யூனிஸ்டுகள் என்பதற்கு வரலாறு சாட்சியம் வகிக்கிறது. கம்யூனிஸ்டுகள் அரசியல் அர்த்தத்தில் அல்ல, மனிதாபிமான அர்த்தத்தில். அங்கு சமூகத்தின் துன்பம் தனிநபரின் மட்டுமல்ல, தனிநபரின் துன்பமும் காணப்படுகிறது. இங்கு ஒருவரின் சொந்த விடுதலை மட்டுமல்ல, அனைவரின் விடுதலையும் பேசப்படுகிறது. உண்மை என்னவென்றால், எந்த ஒரு நல்ல மனிதனும், எந்த ஒரு உணர்ச்சியுள்ள மற்றும் உணர்வுள்ள நபரும் குழுவின் துன்பங்களுக்கு கண்களை மூட முடியாது. அது இயல்பாகவே கூட்டு, பகிர்ந்தது. அதனால் ஒரு வகையில் கம்யூனிஸ்ட் முற்றிலும் குருடர்களாகவோ அல்லது சுய ஏமாற்று மற்றும் மற்றவர்களை ஏமாற்றுவதிலும் ஈடுபடுபவர்களோதான் கம்யூனிஸ்டாக இருப்பதிலிருந்து தப்பிக்க முடியும். ஒவ்வொரு நபருக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்ற உண்மையை எந்த ஒரு உணர்ச்சி உள்ள நபரும் எவ்வாறு தப்பிக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான வளர்ச்சிக்கான உரிமை இருக்க வேண்டும் என்ற கருத்தை எந்த ஒரு நேர்மையான நபரும் எவ்வாறு கண்மூடித்தனமாக மாற்ற முடியும்? மனித மதிப்பு சமமாக இருக்க வேண்டும், சமூகம் வகுப்புகளாக பிரிக்கப்படக்கூடாது என்பதை எந்த ஒரு புத்திசாலி, சிந்தனை உள்ள மற்றும் நல்லொழுக்கமுள்ள நபரும் எவ்வாறு மறுக்க முடியும்? உண்மையிலேயே தார்மீக உணர்ச்சி உள்ள மற்றும் உணர்வுள்ள ஒருவர் இயல்பாகவே கம்யூனிஸ்டாக இல்லாமல் வாழ முடியாது.
ஆனால் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பது அரசியல் விசுவாசத்தை குறிப்பதில்லை. ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பது என்பது மார்க்சின் குருட்டு பின்பற்றுபவராக மாறுவதையோ, பைத்தியக்காரத்தனமான அளவுக்கு மாதிரிகளின் பக்திகளாக மாறுவதையோ, அல்லது ஸ்டாலின் மற்றும் ட்ராட்ஸ்கியை குருட்டு பின்பற்றுவதையோ அர்த்தமல்ல. இந்த வழியில் குருட்டு பின்பற்றுபவர்களுக்கு கம்யூனிசத்துடன் ஆழ்ந்த தொடர்பு இல்லை. அவர்களும் அதே பழைய பக்தர்கள். அவர்களின் தெய்வம் மட்டும்தான் மாறிவிட்டது. முன்பு அவர்கள் ராமரை பின்பற்றினர், கிருஷ்ணரை பற்றி கொண்டனர், கோபத்தில் பழைய தெய்வங்களை கைவிட்டனர். ஆனால் அவர்கள் வளர்ந்த விதம், சிந்திக்கும் விதம், குருட்டு பக்தி எல்லாம் அதே போல் இருந்தது. இப்போது அவர்கள் மார்க்ஸை தழுவிக்கொண்டனர். இப்போது அவர்கள் மாவோவை தழுவிக்கொண்டனர். முன்பு அவர்கள் கீதையும் பைபிளையும் வைத்திருந்தனர். இப்போது அவர்கள் மூலத்தையும் கம்யூனிஸ்ட் அறிக்கையையும் வைத்திருந்தனர். முன்பு அவர்கள் குரானை நேரடி உண்மை என்று நம்பினர். இப்போது அவர்கள் மூலத்தை நேரடி உண்மை என்று நம்பினர். இந்த வகையான கம்யூனிஸ்ட் அவர்கள் தங்களை எவ்வளவுதான் விஞ்ஞானிகள் என்று அழைத்தாலும் உண்மையில் அதே பழைய நபர்தான். ஒரு புத்தகத்தை பற்றிக் கொள்பவர், ஒரு கருத்தை இறுதி உண்மையாக ஏற்றுக்கொள்பவர். அவர்களும் எங்கள் புத்தகத்தில் எழுதப்பட்ட அனைத்தும் உண்மை, நாங்கள் சொல்வதுதான் இறுதி, வரலாற்றின் முழுமையான அறிவியல் விளக்கத்தை நாங்கள் வழங்கிவிட்டோம், இப்போது வேறு எதுவும் சாத்தியமில்லை என்று கூறுகிறார்கள். அத்தகைய நபர் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல, அவர் வெறுமனே ஒரு புதிய பக்தர். அவர்களின் தெய்வங்களும் தெய்விகளும் மட்டும்தான் மாறிவிட்டன. பக்தி முறை அதே போலிருக்கிறது. இந்த குருட்டு, பிடிவாதமான மற்றும் சிந்தனை இல்லாத நீங்கள் கம்யூனிஸ்டுகள் என்று அழைத்தால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் அல்ல. இதுதான் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதன் அர்த்தம் என்றால், ஒரு சிறிய சிறுபான்மையினர் கத்தியுடன் பெரும்பான்மையினரின் வாழ்க்கையை அடிபணியச் செய்தால் நான் ஒருபோதும் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது. பெரும்பான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறினாலும் பெரும்பான்மையினரை வற்புறுத்தவோ, வன்முறையை ஏற்படுத்தவோ அல்லது அடிமைப்படுத்தவோ எந்த சிறுபான்மையினருக்கும் உரிமையில்லை என்று நான் நம்புகிறேன். உலகம் இதுவரை கண்டிராத அனைத்து அநீதிகளும் பெரும்பான்மையினருக்கு எதிராக சிறுபான்மையினரின் வற்புறுத்தலிலிருந்துதான் உருவாகியுள்ளன. அனைவரும் இஸ்லாத்திற்கு மாறினால் அவர்கள் பயனடைவார்கள் என்று ஒரு முஸ்லிம் நேர்மையாக நம்பலாம். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், நரகத்திலிருந்து தப்பிப்பார்கள். அவரது நோக்கங்கள் தூய்மையானதாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வாளை காட்டி ஒருவரை நோக்கி தாக்கி இஸ்லாத்திற்கு மாறு, இல்லையென்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள், உங்கள் சொந்த நலனுக்காக நான் உங்களை இஸ்லாத்திற்கு மாற்றுவேன் என்று கூறும்போது அது எவ்வளவு உன்னதமான நோக்கமாக இருந்தாலும் அதுதான் அடக்குமுறை. வன்முறை மற்றும் வற்புறுத்தல் மூலம் சமத்துவத்தை தேடும் கம்யூனிஸ்டுகள் செய்வது இதுதான். அவர்களின் முறை அதே பழைய முறை. வார்த்தைகள் மட்டுமே மாறிவிட்டது, மதம் மாறிவிட்டது, புத்தகங்கள் மாறிவிட்டன. ஆனால் மனநிலை அப்படியே உள்ளது. நீங்கள் இல்லை என்று எனக்கு தெரியும். நான் சொல்வது சரி, நீங்கள் சொல்வது தவறு. அதனால்தான் நீங்கள் என் வழியை பின்பற்ற வேண்டும், தேவைப்பட்டால் பலவந்தமாக. அத்தகைய கம்யூனிஸ்டம் இருந்தால் நான் அதை தவிர்த்து விடுவேன், எப்போதும் விலகியே இருப்பேன். வன்முறையின் மூலம் சமத்துவத்தை ஒருபோதும் அடைய முடியாது. ஏனென்றால் சமத்துவமின்மையின் விஷம் வன்முறையின் வேரில் உள்ளது. வன்முறையை செய்பவர் மேலே உயர்கிறார், வன்முறைக்கு ஆளானவர் கீழே தள்ளப்படுகிறார். ஒரே அடியில் 2 வகுப்புகள் உருவாக்கப்படுகின்றன. வன்முறையை செய்பவர் உரிமையாளர் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்படும் ஏழை, ஒடுக்கப்பட்டவர். ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. சீனாவிலும் புயல்கள் ஏற்பட்டன. ஆனால் இந்த புரட்சிகள் நான் கற்பனை செய்யும் கம்யூனிசத்தை பிறவிக்க தவறிவிட்டன. நான் ஏங்குகிறேன். இந்த புரட்சிகள் முதலாளித்துவத்தின் நோய்க்கு ஒரு சிகிச்சை அல்ல, அவை நோயை மாற்றுவதற்கான முயற்சிகள் மட்டுமே. ஆம், பழைய எஜமானர்கள் அகற்றப்பட்டனர், ஆனால் அவர்களின் இடத்தில் புதிய எஜமானர்கள் தோன்றினர். ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நேற்றைய எஜமானர் இப்போது மேலாளர் என்று அழைக்கப்படுகிறார், நேற்றைய தொழிலாளி ஒரு தொழிலாளியாகவே இருக்கிறார். ஊதிய இடைவெளி சற்று குறைந்துவிட்டது, ஆனால் அந்தஸ்தில் உள்ள இடைவெளி அப்படியே உள்ளது. அசைக்க முடியாத. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நபர் செல்வத்தை குவிப்பதில்லை, ஏனெனில் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். கௌரவத்தை கொண்டு வருவதால் அவர்கள் செல்வத்தை குவிக்கிறார்கள். கௌரவத்திற்கான பிற வழிகள் திறக்கப்பட்டால் அவர்கள் செல்வத்தை குவிப்பதை நிறுத்திவிடுவார்கள். ரஷ்யாவில் இதுதான் நடந்தது. கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருப்பது கௌரவமானது. சக்தி வாய்ந்தவர். கம்யூனிஸ்ட் அல்லாதவராக இருப்பதற்கு கிட்டத்தட்ட அசாத்தியமான தைரியம் தேவைப்படுகிறது. அங்கும் வகுப்புகள் உருவாகியுள்ளன. பெயர்கள் மட்டுமே மாறிவிட்டன, முகங்கள் மாறிவிட்டன, ஆனால் அமைப்பு அப்படியே உள்ளது. ஒருவர் மேலே இருக்கிறார், மற்றொருவர் கீழே இருக்கிறார். ஒரு வேடிக்கையான கதையை கேட்டேன். ரஷ்யாவில் குருஷேவ் ஆட்சிக்கு வந்தபோது கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராக நின்று ஸ்டாலினை கடுமையாக கண்டித்தார். கிண்டல், துசபிரயோகம் மற்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கூட்டத்தில் ஒருவர் எழுந்து நின்று, நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஸ்டாலினுடன் வாழ்ந்திருக்கிறீர்கள், இப்போது ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறீர்கள்? ஸ்டாலின் உயிருடன் இருந்தபோது ஏன் இதை சொல்லவில்லை என்று கேட்டார். குருஷேவ் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பின்னர், இந்த கேள்வியை கேட்கும் மனிதர் தயவு செய்து எழுந்து நின்று உங்கள் பெயரை சொல்லுங்கள் என்றார். அமைதி நிலவியது. யாரும் எழுந்து நிற்கவில்லை, யாரும் தங்கள் பெயரை சொல்லவில்லை. குருஷ்னேவ் சிரித்துக்கொண்டே, புரிகிறதா? அதனால்தான் நான் அப்போது அமைதியாக இருந்தேன். அதுதான் பிரச்சனை. முதலாளித்துவத்திற்கு ஒரு பெரிய நோய் இருந்தது,
அது பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளியை நீக்கியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு புதிய இடைவெளி தோன்றியிருந்தால் நாம் நோயை மாற்றியிருக்கிறோம் என்று அர்த்தம். ரஷ்யாவிலும் ஒரு புதிய இடைவெளி தோன்றியிருக்கிறது. சீனாவிலும் இதே கதை மீண்டும் மீண்டும் வருகிறது. அவர்கள் ஒரு துணிவான பரிசோதனையை முயற்சித்தனர். அது மிகவும் துணிவானதாக இருந்ததால் அது பாராட்டத்தக்கது. ஆனால் பரிசோதனை ஃபெயிலாகிவிட்டது. கம்யூனிசம் இன்னும் பிறக்கவில்லை. அதற்கு அதிக நேரம் எடுக்கும், நிறைய நேரம். ஏனென்றால் கம்யூனிசம் அமைப்பை மாற்றுவதன் மூலம் மட்டும் வராது. கம்யூனிசம் அதன் வாழ்க்கை தத்துவம் ஒவ்வொரு தனிநபரின் ஆன்மாவிலும் ஊடுருவும் போதுதான் பிறக்க முடியும். மனிதனுக்கு உள்ளிருக்கும் இந்த நெருப்பு வளர, உயர, மற்ற எல்லாவற்றையும் மிஞ்சும் வரைதான் அது வர முடியும். இந்த அம்பிச்சல் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அம்பிச்சல் உயிருடன் இருந்தால் உலகில் 1000 முயற்சிகளை மேற்கொள்ளலாம். முயற்சிகள் தளர்ந்தவுடன் முதலாளித்துவம் மீண்டும் தலை தூக்கும். ஏனென்றால் முதலாளித்துவம் வெளியே பிறக்கவில்லை, அது மனிதனுக்குள் இருக்கும் அம்பிச்சத்திலிருந்து எழுகிறது. ஆகவே மனிதனுக்குள் இருக்கும் இந்த அம்பிச்சத்தையே ஒழிக்க முயற்சிக்கும் ஒரே அறிவியல் மதம்தான் என்று நான் நம்புகிறேன். மதம் பூமியில் முழுமையாக இறங்கும் நாளில் கம்யூனிசம் பிறக்கும், அதுக்கு முன்பு அல்ல. மதவாதிகள் கம்யூனிஸ்டுகளாக மாறும் வரை கம்யூனிசம் போலி கம்யூனிஸ்டுகளின் கையில் ஒரு பொம்மையாகவே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த போலி கம்யூனிஸ்டுகள் முதலாளிகளும் நிலக்கிழார்களைப் போலவே ஆபத்தானவர்கள். உண்மையான கம்யூனிஸ்டுகள் பிறக்கும்போதுதான் உண்மையான கம்யூனிசம் பிறக்கும். அதனால்தான் கடவுளை நேசிப்பவர்கள், அவரை தேடுபவர்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுளின் ஒரு காட்சியை காண்பவர்கள் கம்யூனிஸ்டுகளாக மாறிவிட்டால் கம்யூனிசத்தின் வருகைக்கான நல்ல தருணம் எழக்கூடாது. ஆம், நான் ஒரு கம்யூனிஸ்ட். ஆனால் என் கம்யூனிசத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், ஒரு உண்மையான மதவாதி ஒரு கம்யூனிஸ்டாக இல்லாமல் எப்படி வாழ முடியும்? கிறிஸ்து ஒரு கம்யூனிஸ்ட், புத்தர் ஒரு கம்யூனிஸ்ட், மகாவீரர், லாவோசு, சங்கரர் எல்லாரும் கம்யூனிஸ்டுகள். அந்த காலத்தில் கம்யூனிசம் என்ற சொல் இல்லாவிட்டாலும் அனைவரின் நலனுக்காகவும் யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ இருக்கக்கூடாது, பிளவுகள் இல்லாத ஒரு சமூகத்தின் பிறப்புக்காக ஒரே கடவுளை ஒவ்வொரு இதயத்திலும் அங்கீகரிக்க பிரார்த்தித்தவர்கள் அனைவரும் கம்யூனிஸ்டுகளே, விதிவிலக்கின்றி. ஆனால் இன்று நீங்கள் கம்யூனிஸ்டுகள் என்று அழைப்பவர்களுக்கு கடவுளின் மீது அக்கறை இல்லை, ஆன்மாவின் மீதும் அக்கறை இல்லை. வெளிப்படையாக சொன்னால் அவர்களுக்கு மனித சமத்துவத்தின் மீதும் அக்கறை இல்லை. ஏனென்றால் வன்முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் சமத்துவமின்மையிலும் நம்பிக்கை கொண்டவர்கள். வற்புறுத்தலில் நம்பிக்கை கொண்டவர்கள் மனிதனுக்குள் இருக்கும் சுதந்திர சிந்தனையின் சக்தியை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். நான் அவ்வளவு கம்யூனிஸ்ட் அல்ல. நான் என் வாழ்நாள் முழுவதும் அத்தகைய கம்யூனிஸ்டுகளுடன் தொடர்ந்து போராடுவேன். இதுதான் என்னுடைய சிக்கல். நான் கம்யூனிசத்திற்காக போராட வேண்டும், கம்யூனிஸ்டுகளுடன் போராட வேண்டும், மதத்திற்காக போராட வேண்டும், தங்களை மதவாதிகள் என்று கூறிக்கொள்பவர்களுடனும் போராட வேண்டும். நான் நம்பிக்கைக்காக எழுந்து நின்று நாத்திகர்களுடன் போராட வேண்டும். பின்னர் விஷயங்கள் உண்மையிலேயே கடினமாகிவிடும், மிகவும் கடினம். மற்றொரு நம்பர், பகவான். இன்று நீங்கள் சொன்னீர்கள், கடவுளை நம்பிக்கையின் மூலம் கண்டுபிடிக்க முடியாது, ஆகவே நாம் நம்பிக்கையை முற்றிலும் கைவிட வேண்டுமா? அப்போது சிறிய வேலைகள் கூட சாத்தியமற்றவானது ஆகிவிடும். நான் எப்போது சிறிய விஷயங்களை நம்ப வேண்டாம் என்று சொன்னேன்? நீங்கள் ஒரு காரை ஓட்டுகிறீர்கள், என்ஜின் வேலை செய்யும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். வசதியாக ஓட்டுங்கள். ஒரு காரை ஓட்டுவதில் நம்பிக்கை வையுங்கள். நான் ஆட்சேபணிக்கவில்லை. நீங்கள் கடைக்கு செல்லுங்கள், கடைக்காரர் சரியான விலையை குறிப்பிடுவார் என்று நீங்கள் நம்ப வேண்டும், சரியா? அவரை நம்புங்கள். இந்த நாட்டில் கடைக்காரர்களை நம்புவதற்கு இனிமேல் எந்த சூழ்நிலையும் இல்லாவிட்டாலும் ஆயினும் அவரை நம்புங்கள். இல்லை என்றால் விஷயங்கள் எப்படி நடக்கும்? ஆனால் கடவுள் என்பது நீங்கள் ஒரு கடையில் வாங்கி பாதிரியாரின் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. கடவுள் என்ற சூழலில் மட்டுமே நான் நம்பிக்கையை நிராகரித்து விட்டேன். அதை நீங்கள் கார் ஓட்டுவதற்கும் காய்கறிகள் வாங்குவதற்கும் நீட்டிக்கிறீர்கள்.